வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நீண்ட நாளாக ஆண்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேக உணர்வு, அதாவது காதல், ஓடுவது, அப்புறம் பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம், அப்புறம் இந்த காலத்தில் டேட்டிங் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம், அப்புறம் லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம், அதெல்லாம் போயிட்டு இருக்கு. இதுல அதிகமாக பாதிக்கப்படுவது யார் அப்படிங்கிறது அது உலகம் பிறந்த நாள்ல இருந்து எல்லாத்துக்கும் தெரிந்த விஷயம்தான். அதுதான் நம்மால் ஒரு பழமொழி சொல்லி வச்சோம், சேலை மேல முள்ளு விழுந்தாலும் சரி, முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சரி, சேலைக்கு தான் சேதாரம், முள்ளுக்கு சேதாரம் கிடையாது. அதன் அடிப்படையிலே அரசியல் சட்டத்திட்ட திருத்தங்களும் செய்யப்பட்டு என்னாச்சு, ஒரு பையன் ஓடினாலும் சரி, ஒரு பொண்ணோட கூட்டிக்கிட்டு ஓடினாலும் சரி, ஒரு பொண்ணு அந்த பையனவே கூட்டிக்கிட்டு ஓடினாலும் சரி, என்ன தண்டனை என்பது ஆணுக்கு கரெக்டா நிற்கும். என்னப்பா, போக்சோ சட்டத்தில் கைது, பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல் கைது, ரைட். கூட ஓடுன அந்த பெண்ணுக்கு என்ன தண்டனை? ஒண்ணுமே கிடையாது. ஆகும்னா என்னை கூட்டி சென்றான், அவனை அங்க பிடிச்சான், இங்க கையை பிடிச்சான், இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்தான், உறவு கொண்டான், இப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சொல்லக்கூடிய ஒரு வாக்குமூலத்தை தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறதுனா, போலீஸும் நீதிமன்றம் இருந்து கொண்டிருக்கு இன்னைக்கு வரைக்கும். அதுக்கு எப்படிலாம் வேட்டு வைக்கக்கூடிய ஒரு சூழலா இன்னைக்கு யாருமே செயல்படாத விஷயம். பொதுவா பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல் அப்படின்னா அது ஆண் முன்னிறுத்தி நடத்தி இருந்தாலும் சரி, பெண் முன்னிலைப்படுத்தி முன்னின்று நடத்தி இருந்தாலுமே சரி, அதனுடைய தண்டனை அப்படிங்கிற வகுப்புல ஆண் தான் தண்டிக்கப்படுகின்றான், ஆண் தான் குற்றவாளியாக சுமத்தப்படுகின்றான். பெண் தப்பிச்சுக்கிறான், ஏதோ ஒரு வகையில அவளை தப்பிக்க விட்டுறாங்க. இல்லை அப்படின்னா ஒரு விடுதியில் அரசு காப்பகத்துக்கு தங்க வைக்கப்படுகிறான்னு போட்டு முடிச்சிடுறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்திருக்கு. அத உத்தரகாண்ட் மாநிலத்துல அரசுக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அங்க மனிஷா பண்டார் அப்படிங்கிற அங்க உத்தரகாண்ட் ஹைகோர்ட்ல கோர்ட்ல கேஸ் போட்டுப்பாரு போல இருக்கு. அதாவது டேட்டிங் அப்படிங்கிற கலாச்சாரம் இன்னைக்கு ரொம்ப பரவிருச்சு. எங்க பார்த்தாலும் டேட்டிங் ஆணோடு பெண், பெண்ணோடு ஆண் போயிட்டு இருக்கிறாங்க. அவன் என்ன நடக்குதுன்னே தெரியல. எப்படி இருந்தால் உறவு கொள்ளாமலும் இருக்க முடியாது. ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஆண் ஒத்துக்கொள்வான், பெண்ணும் ஒத்துக்கொள்வான். ஆண் மட்டும் கையை வச்சோன்னா பெண் சும்மா விட்டுருவாளா? இல்லை பெண் கையை வச்சோன்னா ஆண் சும்மா விட்டுருவாளா? இதில் யார் கையை வைத்தார்கள் முதலில் அப்படிங்கிறதெல்லாம் விட ஆகும்னா ஆண்கள் மேலதான் அது குற்றம் சுமத்தப்பட்டு கொண்டே இருந்தது. அதனால டேட்டிங் கலாச்சாரம், மற்றபடி இந்த லிவிங் டுகெதர் சோன்ஸ் எந்த கலாச்சாரமா இருந்தாலும் சரி, சிறுவர்கள் சிறுமிகள்லாம் இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, 1 8 வயசு 10 வயசுக்கு வந்த சிறுமிகள், மற்றபடி மேஜர் ஆகாத ஒரு ஆணுக்கு 18 வயசு, இது ஆணுக்கு 21 வயசு, பெண்ணுக்கு 18 வயசு. அதுக்கு முன்னாடியே டேட்டிங் கலாச்சாரம், மற்ற பாலுறவு கொள்ளுதல், மற்ற எல்லா ஜோடியும் முடிஞ்சிடுது இன்னைக்கெல்லாம் இந்த காலத்துல. ஆமா, அதுக்கு பல விதமான காரணங்கள் இருந்தாலுமே கூட ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிறது சமூகத்திலே பல கட்டுப்பாடு விதித்தாலுமே கூட அவர்களாக தன்னை டேட்டிங் கலாச்சாரத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு, லிவிங் டுகெதர், மற்றபடி பாலுறவில் ஈடுபடுத்தக்கூடியவர்களுக்கு ஆண் சிறுவர்கள், பெண் சிறுவர்களுக்கு பல விதமான வாய்ப்புகள் இன்னைக்கு வந்தாச்சு. செல்போன் ஒன்று போது, மற்றபடி ஏகப்பட்ட சினிமா படங்கள், மற்ற ஷோஸ் அடுக்கிட்டே போகலாம். எப்படி இருந்தாலுமே சரி, அவரவர்களுக்கு அறிவு இல்லாதவரை அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பட்சத்துல ஆண் பெண்ணை விடுவதாக இல்லை, பெண் ஆணை விடுவதாக இல்லை, அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு என்ன தீர்வு? அதாவது அந்த மனிஷா பண்டாரே அப்படிங்கிற உத்தரகாண்ட்ல உயர் நீதிமன்றத்துல கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, டேட்டிங் கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட வகையில் இன்னைக்கு ஏகப்பட்டது மிகப்பெரிய சிறுவர்களே போயிட்டு, சிறுவர்கள் சிறுமிகளோடு போய் கொண்டிருக்கிறார்கள், சிறுமிகள் சிறுவர்களோட டேட்டிங் அப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு பிரச்சனைன்னு வரக்கூடிய சமயத்துல ஆண் தான் சிறுவர்கள் மட்டும் கைது செய்யப்படுவது நியாயமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப ஆகுனா இந்த சிறுமிகளுடைய பெற்றோர் என்ன பண்றாங்க, டக்குன்னு
இந்த பையன் வந்து என் பொண்ணை இழுத்துட்டு ஓடிட்டான், டேட்டிங் கலாச்சாரத்தை கூட்டிட்டு ஓடிட்டான், இந்த மாதிரி வந்து உறவு ஓடிட்டான்னு சொல்லி போட்டு சிறுவன் மேலதான் வந்து சிறுமியோட பெற்றோர்கள் வந்து கோர்ட்ல கேஸ் கொடுக்குறாங்க. சிறுவர்களுடைய பெற்றோர்கள் கொடுத்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப டேட்டிங் கலாச்சாரத்துக்கு சிறுமிகளும் உடன்படுறாங்க, சிறுவர்களும் உடன்படுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல சிறுவர்கள் மேல் மட்டும் ஏன் குற்றம் சுமத்தப்பட்டு அவர்கள் மட்டும் கைது செய்யப்படுகிறார், தண்டிக்கப்படுகிறார்கள். சிறுமிகள் விடுவிக்கப்படுகிறார்கள். இது ஒருதலை பட்சமான விஷயம் இல்லையா? அதனால வந்து டேட்டிங் கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறுவர்கள் மட்டும் கைது செய்யப்படும் நியாயமா? சிறுவர்களின் பெற்றோர்கள் கொடுக்கும் புகார்கள் மட்டும் பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய சிறுமிகளுடைய பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய புகார்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, சிறுவர்களுடைய பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய புகார் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். இதுக்கு வந்து நீதிபதிகள் வந்து ரொம்ப அற்புதமா ஒரு கருத்து பிளஸ் வந்து தீர்ப்பு மாதிரி ஒன்றும் சொல்லலை. அதாவது ஆகஸ்ட் 6ஆம் தேதி விசாரணை ஒத்தி வச்சிருக்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். பட் ஆரம்பத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டேட்டிங் போறாங்க சிறுமிகளும் கூட போறாங்க, சிறுவர்களோட சிறுமியும் கூட போறாங்க, சிறுமிகளோட சிறுவர்களும் கூட போறாங்க. பிரச்சனைன்னு வரக்கூடிய சமயத்துல இதுல வந்து சிறுவர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில என்ன தண்டிக்கப்படுறாங்க. அதனால வந்து சிறுவர்களை கூப்பிட்டு அறிவுரை சொல்லி அமைச்சிடலாம், அதே நேரத்தில் கைது செய்யப்படக்கூடாது, அதே நேரத்தில் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்ந்து பொதுவான வழிகாட்டுதல் மாதிரி லிஸ்ட்டை கொடுத்து போலீஸாருக்கு அறிவுரை சொல்லலாம் அப்படின்னு ஒரு 3 விதமான ஒரு புதுமையான ஒரு கருத்தை உத்தரகாண்ட் நீதிமன்றத்துல நீதி அரசர்கள் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இது கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். இந்த காலத்துல வந்து என்ன சொன்னாலும் அறிவுரை சொன்னாலும் சிறுவர்களும் சிறுமிகள் யாரும் கேட்கக்கூடிய அளவுக்கு இல்லை. 8 வயசு 10 வயசு 12 வயசு 13 வயசு 15 வயசு அவன் சொல்றதெல்லாம் கிடையாது. திடீர்னு ஓடி போகுதல், டேட்டிங் கேட்டா டேட்டிங், லிவிங் டுகெதர். அப்புறம் வந்தக்கூடிய சமயத்துல அந்த பெண்ணை யார் கட்டுவா, அந்த ஆணுக்கு யார் வந்து மீண்டும் ஒரு பெண் கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து நடைமுறை சிக்கல் ஏகப்பட்டது இருந்தாலுமே கூட அவைகளை கண்டுகொள்ளாத அளவுக்கு தான் இன்னைக்கு பெற்றோர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா ஒரு பகிரங்கமான ஒன்று. அதையும் நம்ம பார்க்கணும். பெற்றோர்களுமே நிறைய தவறு இருக்கு. அவர் 2 பேருமே ஒற்றுமையில இருந்திருப்பாங்க. அதை பார்த்து இந்த பொண்ணு என்ன பண்ணுவான், இந்த ஆண் என்ன பண்ணுவான், ஒருத்தியை கூட்டிட்டு ஓடிட்டு போயிடுவான், முடிஞ்சு போச்சு. அவன் திடீர்னு வருவாங்க, கேட்டாவ டேட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட், மற்ற லிவிங் டுகெதர். ஒத்து போனா ஓடுனதான், ஒத்து போகலையா அதுக்கு பேரு டேட்டிங்னு பேரு, அதுக்கு பேர் வந்து லிவிங் டுகெதர்னு பேரு. ஆமா, 2 பேர் 10 நாள் இருப்பாங்க, 10 நாள் இருப்பாங்க, இருக்கக்கூடிய காசை செலவு பண்ணிட்டு நேரா வீடு வந்து சேர்ந்துட வேண்டியதான். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல யார் இதுல பாவம் செஞ்சாங்க அப்படிங்கிற பார்க்கக்கூடிய சமயத்தில் சிறுவர்கள் தான் தண்டிக்கப்படுகிறார்கள், சிறுமிகள் தண்டிக்கப்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மனுவை வந்து இன்னைக்கு வந்து மனிஷா பண்டாரி அப்படிங்கிற வந்து உத்தரகாண்ட் நீதிமன்றத்துல கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஆரம்பத்துல நல்ல ஒரு தீர்வு கிடைத்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். சிறுவர்களா அது சிறுமிகளை விட்டாங்க, அதுலயும் நீதிபதி அவர் ஒருதலை பட்சமா நடந்து கொண்டு விட்டார்களா அப்படிங்கிற ஒரு மனஸ்தாபம் இதுல வருது. சிறுவர்களை அழைத்து அறிவுரை சொல்லணும் அப்படிங்கிறார். அப்புறம் சிறுமிகளை கூப்பிட்டு அறிவுரை சொல்லணுமா இல்லையா? டேட்டிங் அப்படின்னா சிறுவர்களும் சிறுமியும் சேர்ந்துதான் பண்ண முடியும். அதை விட்டுப்பட்டு அறிவுரைங்கிற கான்செப்ட் வரக்கூடிய இந்த அளவுக்கு விளக்கமாக சொன்ன நீதிபதிகள் சிறுமிகளையும் கூப்பிட்டு அறிவுரை சொல்ல வேண்டும் என்ன அப்படின்னு ஏன் அதுல சொல்ல வரவில்லை? பிரச்சனைகிட்ட வர போல சிறுமிகளையும் கைது செய்யக்கூடாது அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்திருக்கலாம். ஆமா, அது இல்லாம சிறுவர்களை மட்டும் கூப்பிட்டு அறிவுரை சொல்ல வேண்டும், மற்றபடி சிறுவர்களை கைது செய்யக்கூடாது. இது சம்பந்தப்பட்ட சில பொதுநல ஒரு விஷயம் மாதிரி அட்வைஸ் மாதிரி எப்படி வழிகாட்டியா போகணும், எப்படி அதை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது போலீஸாருக்கு நம்ம வந்து ஒரு பொதுவான ஒரு வழிகாட்டு மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, சிறுமிகளை இதுல விட்டுட்டீங்களே, அது மனசு வருத்தக்கூடிய விஷயமா தான் இருக்கு. உண்மையிலே இது வந்து ஒரு ஆரம்பமா இருக்குது. சிறுவர்களுக்கும் குறிப்பாக ஆண்களுக்கும் ஒரு நீதி பரிபாலனம் வழங்கக்கூடிய ஒரு சூழலா அந்த வழக்கு இருக்கிறதா தான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஆனா இது அப்படியே தொடர்ந்து கரெக்டா கடைசியில விசாரணை முடிவு தீர்ப்புக்கு வரக்கூடிய சமயத்துல கட்டாயமாக சிறுவர்களுக்கும் நீதி வழங்கக்கூடிய விஷயமா இருக்கணும். சும்மா ஓடுறது உடையாடுறது டேட்டிங்கு லிவிங் டுகெதர் அப்படிங்கிற கான்செப்ட்ல சிறுவர்கள் மட்டுமே போக்சோ சட்டத்தில் கைது வந்துகிட்டு இருக்கோம். இனிமே அது வராது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, வரக்கூடாத அளவுக்கு நீதிபதிகள் தான் செய்யணும். நீங்க தான் சட்ட திருத்தம் கொண்டு வரணும், அதுக்கு தகுந்த ஏற்பாடுகளை பண்ணணும்.
நாடாளுமன்றத்தை ஆண்டு கொண்டிருக்கிற மற்ற இருக்கக்கூடிய அரசுகளுக்கு நீங்க தான் அறிவுரை சொல்லி சட்டத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதான் நீங்க தான் இருக்கணும். இல்லை என்று சொன்னா இந்த காலத்துல வந்து ஆகுனா இதுக்கு ரொம்ப சகஜமா போச்சு. அப்படிங்கிறப்ப ஏகப்பட்ட பசங்க என்ன பண்ணுவானுங்க, சிறைச்சாலை தான் இருப்பானுங்க. இதுல வந்து என்ன பண்றாங்க, பெண்களும் சிறுமிகளும் உடன்படுறாங்க, ஆனா அவங்க தப்பித்து விடுறாங்க. அவங்களையும் தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு உத்தரகாண்ட் நீதிபதி சொல்லிட்டாங்க. ஆமா, சிறுவர்களை அரெஸ்ட் பண்ணிடாதீங்க, சிறுவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்க, அது சம்பந்தப்பட்ட எப்படி பண்ணணுங்கிறத போலீஸாருக்கு வந்து பொது வழிகாட்டுமே செட் பண்ணி கொடுக்கணும், செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்களே செட் பண்ணி கொடுத்துருங்க. உத்தரகாண்ட் உயர் நீதிமன்ற நீதிபதி ஐயா அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது, நீங்களே செட் பண்ணி கொடுத்து ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு அறிவுரை சொல்லி சட்ட திருத்தம் மாதிரி கொண்டு வந்து எப்படி பண்ணணும், என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறத சொன்னீங்கனாலே கட்டாயமா வந்து சிறுவர்கள் தவறு செய்திருந்தாலுமே சரி, அதற்கு சிறுமிகள் தூண்டி இருந்தாலுமே சரி, எப்படியாவது ஒரு வகையில சிறுவர்கள் மட்டுமே தண்டிக்கப்படாமல் சிறுமிகளும் பிரச்சனைன்னு வரக்கூடிய சமயம் சிறுமிகளும் தண்டிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்குங்கிறதா எல்லோருடைய எதிர்பார்ப்பும் கூட. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.